சம்பளங்கிறத பிரிஞ்சோன்னு உடனே நம்ம நல்ல விசுவாசத்தினால வசனத்துல கட்டப்படுகிற சபையில உடனே வர்றது என்னது? பாவத்தின் சம்பளம். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, பாவத்துக்கு சம்பளம் உண்டு. நல்லா பாவம் செய்யலாம், ஏராளமா செய்யலாம், சம்பளம் நிறைய மண்ணு அதை செய்யலாம். என்ன சத்தம் காட்ட மாட்டேங்கிறீங்க? The wages of sin is death அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம பழைய மனம் திரும்புறதுக்கு முன்னால என்ன இருந்தோங்கிறத முதல்ல கொஞ்சம் பார்த்துடலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே, நல்ல கவனிங்க, நல்ல சத்தமா வாசிங்கம்மா, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். என்னவா? வெயிட் பழைய ஆள், நம்முடைய பழைய ஆளை கொஞ்சம் காட்டி கொடுக்கிறாரு பவுல். தீத்துக்கு எழுதும்போது நாமும், அவரையும் சேர்த்தான் சொல்றாரு, நாமும் முற்காலத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அவருடைய அன்பை அங்கீகரிக்கும் முன்னதாக நாமும், நமக்கு முதல்ல பேர் என்ன? என்ன புத்தி? அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா இடியட். பக்கத்தில் இருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால தான் தப்புன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால தான் தப்புன்னு. இல்லாட்டா உனக்கு டைட்டில் என்ன தெரியுமா? இடியட். அதான் நமக்கு விளங்கும். முட்டாள்னு சொன்னா கூட விளங்காது. புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்பவும் அப்படித்தான் இருக்கீங்க. அடி வாங்கல நீங்க. கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவன் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவருமாய் தான் பழைய லெவல் நம்முடைய காரியம், பழைய காரியம். நல்லா கவனிங்க, இந்த ஆளைத்தான் பிடிச்சி ஆண்டவர், எப்பா இந்த பாவத்துல எல்லாம் நீ மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ நிச்சயமா உனக்கு சம்பளம் உண்டுடா, அதைத்தான் வேதம் சொல்லுது என்று சொல்லி ரோமர் 6:23 உங்களுக்கு காட்டுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால இப்ப சம்பளம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சம்பளத்துக்கும் கூலிக்கு என்ன வித்தியாசங்கிறதையும் காட்டி கொடுத்துட்றேன். சம்பளத்துக்கும் கூலிக்கு என்ன வித்தியாசம்? மாசம் வாங்குறதான் சம்பளம். கூலின்னா டெய்லி. நல்லா கவனிங்க, நமக்கு நல்லா இதெல்லாம் தெளிவு இருக்கு. ஏன்னா காசை கொடுத்து எதை பேசினாலும் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆமா, சம்பளங்கிறது மாசம் முடிஞ்ச உடனே நம்ம எதிர்பார்த்து கொண்டு செஞ்சிருக்கேன் யாருட்டு. கூலி ஒவ்வொரு நாளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்று. இதை நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பேச போற செய்தியினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசித்திரலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. யாருமா முன்னால இருந்து 2 வசனத்தை சேர்த்து வாசித்து பார்க்கலாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது. நல்ல கவனிங்க. அதுக்கு அடுத்த வசனம், நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சிலர் அல்ல, பலரே இப்படி இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படி நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஆஹா, நம்மளும் இப்படிதான் இருந்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமா இருந்தோம். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உம் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. பீகார்ல ஒரு முறை என்னோடு கூட ஊழியம் செய்யற 2 பேர் ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணே, இவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, அவர் ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தாருன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த ஆளு பாப்பாக்கு உள்ளமா இருந்தாப்புல, நான் அவரை ஒரு மாதிரி பார்த்தோன்னே எங்கள் ஆளுங்க சொன்னாங்க, அண்ணே கையை நீட்டி பாருங்கண்ணே, இங்கெல்லாம் துப்பாக்கி குண்டு இருக்குது, தோளில் துப்பாக்கி குண்டுன்னு இருக்குது, கையில் இன்னும் இருக்குது, தொடையில் இருக்குது. இது போலீஸ்காரருக்கும் இவருக்கு போட்ட சண்டையில் இருந்து, ஏன்னா இவர் 26 பேர் கொல்லப்படுகிறதுக்கு காரணமாக இருந்தாலும். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பேர் என்னையா? சிவானந்தன். பேர் பயங்கரமான ஆள். நான் அவன்கிட்ட கேட்டேன், சிவன்னா என்னன்னு தெரியுமா? அன்பும் ஆனந்தமும் சேர்ந்த ஆள் 26 பேரை கொண்டுட்டு போலீஸ்காரங்கிட்ட இத்தனை துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் அவன்கிட்ட 3 கேள்வி கேட்டேன். நல்லா கவனிங்க, நான் சொல்றது மற்றவர்களுக்கு விகப்பமாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, நான் நடந்ததை சொல்கிறேன். அவன் கேட்டேன், எப்படிடா இவ்வளோ காட்டேரி மாதிரி, அவன் ஒரு நக்சல் பாரதி கூட்டத்தில் சேர்காட்டிங்கிற இடத்துல ஒரு மலைக்குள்ளே குகைக்குள்ளே வாழ்ந்துருந்தா, அவனை சுற்றி 3 ரவுண்டு துப்பாக்கி ஏந்தினவர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. எங்கள் ஆளுங்களில் ஒருத்தருக்கு அவருக்கு சொந்தக்காரங்கனால உள்ளே போய் அவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர் ஆண்டவருக்கு மனம் திரும்ப வச்சு கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தினாங்க. நல்ல கவனிங்க, நான் அவரை கேட்டேன், எப்படிடான? அந்த ஆள் சொன்னார், 6 வயசுல இருந்து நான் துருன்னு இருந்தேன். எங்கள் அம்மா எங்கா கோயிலுக்கும் கொண்டு போனா, நான் ரொம்ப துருந்ததுனால 6 வயசுல இருந்து எல்லா கோயிலையும் பார்த்தேன், எல்லா சாமியும் எதையாவது தூக்கிட்டு நிற்குது. அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிச்சு, கையில் ஆயுதம் தூக்குனா நாமளும் ஒரு நாள் சாமி ஆயிடலாம். ஒரு சாமியாவது வெறுங்கையா இல்லை. ஆனால் 36 வயசாகும்போது தான் உங்கள் ஆளுங்க வந்து வெறும் கையா இல்லை, எனக்காக அடிக்கப்பட்டு ஆணி கடை ஏசு வெறும் கையா எனக்காக சிலுவையில் தொங்கினதை 36 வருஷம் கழிச்சு உங்க ஆளுங்க வந்து சொன்னாங்க. அப்பந்தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன், ஜீவன் கொடுக்கிற தேவனை நான் பார்த்ததுனால உடனே இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி பாவம் மன்னிப்பக்கு என்று நான் ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாவியானாலும் என் ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய ஆவியும் சுத்திகரிப்பதற்கு போதுமான வல்லமையா இருக்கு. இந்த கூட்டத்தில் யாராயிலும் ஒருவர் பாஸ்டர் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் அகஸ்டின் புக்குமார் பேரை கேட்டு வந்திருக்காங்க, அல்லது யாராவது கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் நான் உங்களை சொல்றேன், உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தின
இந்த தெய்வனை நீ எங்கே விட்டுட்டு எங்கே போகிற, நீ எவ்வளோ தூரம் உன்னுடைய காரியத்துக்காக போகிற. என் தேசமே, என் தேசமே, பாவ மன்னிப்பனுக்கு சம்பாதித்து வைத்திருக்க இந்த இயேசுவை நீ பார்க்க மாட்டாயா, பார்க்க மாட்டாயா, பார்க்க மாட்டாயா. நான் இந்த சம்பளத்தை குறித்து அதனால் அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா அதில் அதிகம் நேரம் செலவழிக்க விரும்பலை. ஏன்னா அதுதான் ஆண்டவர் செலுத்திட்டாரு. இப்போ எனக்கு அந்த சம்பளத்தை பற்றி கவலை இல்லை. மாதம் வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கிற மாதிரி பாவம் செஞ்சால் சம்பளம் வச்சிருக்குதுன்னு சொன்ன காரியத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறவள் நாம். மோசே கூட அவன் தண்ணியிலிருந்து எடுத்த பார்வன் குமாரத்தி அவங்க அம்மாட்ட கொடுத்து, எவனை எனக்காக வளர்த்துடு, உனக்கு ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிறது அப்படி தான். இந்த உலகம் உங்களை பார்த்து உங்கள் கையில் ஒரு பிள்ளையை கொடுத்துரு சொல்லி எனக்காக வளர்த்துரு, நான் உனக்கு நிறைய சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா சம்பாதிக்கிறேன்? பிள்ளைகளுக்காகத்தான் சம்பாதிக்கிறாடாப்பா. ஆனால் யாருக்கு வளர்க்குறங்கிறது முக்கியம். பார்வோனின் குமாரத்திக்கும் நீ வளர்க்க முடியும், அதுக்கு தான் சம்பளம் வாங்குற, அதுக்கு தான் ஓடுற, அப்படியும் வளர்க்க முடியும், தேவனுக்காகவும் வளர்க்க முடியும். யோவான் ஸ்நானகனுடைய அப்பா வயசான காலத்தில் அவருக்கும் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளையை கொண்டு அவர் கையில் ஏந்தி அவர் ஆண்டவர் சோதரிக்கிறார். என்ன சோதரிக்கிறார்? நீயோ பாலகனே, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு கொடை கொடுக்கப்பட்டிருக்க. நம்மளா இருந்தான்னு சொல்லுவோம், வயசான காலத்திலேயாவது பிறந்திய என்னை தூக்கி சமந்து என்னை அங்கே கொண்டு போகிறதுக்கு. அப்போ சம்பளம் கொடுக்கப்படுகிற நோக்க புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இதை குறித்து நான் அதிகம் பேச போகலை. இது ரட்சிக்கப்படாமல் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க கேட்டு திரும்புறதுக்காக நான் இந்த வசனங்களை நான் அவங்க மத்தியில் சொல்கிறேன்.